நினைச்சீங்கன்னா நீங்க பாதுகாக்கக்கூடிய அந்த இடம் எது அப்படின்னா வங்கி கருவூலமோ அல்லது உங்களுடைய வங்கி கணக்கு பாஸ்புக்கோ கிடையாது. பசித்து இருக்கும் ஏழைகளின் வயிறு, அந்த அற்றார் அழிக்க சித்திருத்தல், அதுதான் பெற்றான் பொருள் வைப்புலின்னு சொல்றாரு. வரியாருக்கு ஒன்று ஈவதான் ஈங்க, உண்மையிலே பசியோடு இருக்கணும் கொடுக்கிறது தான் அந்த ஒரு அருள் அப்படின்னு சொன்னார். இறைவன் எப்படிப்பட்ட அருளாளன்றதை காட்டுறதுக்காக இந்த கதையை சொல்றாங்க, இந்த கட்டுரையை சொல்றாங்க. மூன்றாவதான கட்டுரை காணிக்கை. இந்த காணிக்கைன்ற கட்டுரையை இன்றைக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம மனிதர்களாக என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவனுக்கு நம்ம செஞ்சதை நம்ம காணிக்கை கொடுத்தா சரியாயிருன்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் அப்துல் ரஹ்மான் கேட்குற, நீ உண்மையிலே யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் கடவுளால் படைக்கப்பட்டது. உண்மையிலேயே எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான். எல்லா சமயத்திலையும் நம்ம காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் அது காணிக்கை கிடையாது. இறைவன் கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுக்குறோம். அப்புறம் எப்படி அது காணிக்கை ஆகும்? நீங்களா உருவாக்குற பொருளை கொடுத்தா தான் அது காணிக்கை. நீங்க என்ன செய்றீங்க? கைப்பொங்கல்னா கரும்பு படைக்கிறீங்க, நெல்லை வைக்கிறீங்க, பொங்கல் படைக்கிறீங்க, சர்க்கரை படைக்கிறீங்க, மஞ்சள் நாற்று படைக்கிறீங்க. இது எல்லாம் கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்ததே திரும்ப கொடுக்கறது எப்படி காணிக்கை ஆகும்? அதான் அவர் கேட்கிறாரு. அதனால அது காணிக்கை ஆகாது. ஆனா இந்த வழக்கம் எப்படி வந்துச்சு? எல்லா சமயத்திலையும் ஏன் காணிக்கை கொடுக்குறன்ற ஒரு பழக்கம் வந்துச்சு. காணிக்கை சமணத்துல இருக்கு, சைவத்துல இருக்கு, கிறிஸ்தவத்துல இருக்கு, இஸ்லாத்துலயும் இருக்கு. அப்ப ஏன் காணிக்கைன்ற ஒரு வழக்கம் வந்துச்சு அப்படின்னா, இறைவன் கொடுத்த பொருள் அப்படின்றத உணர்ந்து நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம உணர்றப்ப இந்த பொருள் நம்மது இல்லை, கடவுள் கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பொருள் மீது இருக்க பற்று ஆசை உங்களுக்கு போயிடும். ஆணவம், இந்த கர்வம், அகங்காரம் போயிடும். அந்த அகங்காரத்தை அழிப்பதற்காகத்தான் இந்த காணிக்கை கொடுக்குற பழக்கம் வந்துச்சு. இதை உணர்ந்து நீங்க செய்யணும். நான் சம்பாதிச்ச காசு, நான் சம்பளத்துல எனக்கு கிடைச்ச காசு 1000 ரூபாயை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சா அது காணிக்கை இல்லை. இந்த சம்பளமே எனக்கு கடவுள் கொடுத்தது, எனக்கு கிடைச்சிருக்க இந்த